ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45K ரீஜனில் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு நல்லாவே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த மாதிரிலாம் பயங்கரமான மூவ்மெண்ட்ஸ் தருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட் நியூஸஸ் கிரியேட் ஆகிறது மார்க்கெட்டில் சகஜம் தான். ஸோ அந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபட்டை கிரியேட் பண்ணி நியர்லி ஒரு 8 to 9% வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டம்ப் கொடுத்துட்டாங்க ஹோல் மார்க்கெட்டுக்குமே. ஸோ அது என்ன நியூஸ், அது வந்து ஃபட்டா இல்லை அது வந்து உண்மையான ஒரு நியூஸா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபட்டை கிரியேட் பண்ணது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஸ்பாட் அப்படின்ற ஒரு பேஜ் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஸ்பாட் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, பிட்காயின் இப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜான்வரி 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ETF வந்து அப்டேட் வரப்போகுதுன்றதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஸ்பாட் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பாட் ETF வந்து எல்லா ஸ்பாட் ETF வந்து ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிட்டு BTC வந்து அகைன் 36K வந்து டிப்பாக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளம்பியிருக்க ஃபட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான கிராஷ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீடிங் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளீட் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வச்சுட்டு போயிருக்க ஒரு விக் வச்சுட்டு பயங்கரமான விக் கொடுத்துருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா BTC டாமினன்ஸும் அதை கூட ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ BTC டாமினன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல் சீசன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பம்பை கொடுத்துருச்சு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டம்ப்ல இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மோஸ்ட்லி எல்லா ஆல் காயின்ஸுமே டம்ப் ஆகிட்டு இப்போ தான் BTC ரெக்கவர் ஆக கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஏதாவது காயின்ஸில் வந்து DCA பண்ண போறீங்க, ஸோ DCA பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்து DCA பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா பிட்காயின் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, SEC reportedly still has a lot of paperwork. SEC வந்து இன்னும் ஒரு லாட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து அவங்க பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் வந்து என்ன கொண்டு வரலாம்னா ஒரு கரெக்ஷன் மூவ், BTCக்கு ஒரு கரெக்ஷன் மூவ் கொண்டு வரலாம். ஸோ அதுபடி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் BTCக்கு ஒரு கரெக்ஷன் தேவை. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அவைலபிள் டைமும் இருக்குது. ஸோ Jan 10 வந்து அவங்க ஒரு ப்ராப்பரான நியூஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலாட்டி ஸ்கிப் பண்ணாங்கன்னா மேபி ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் கூட அவங்க Q2ல கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். அண்ட் காயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடம். சொலானா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $77 வந்துருச்சு. அண்ட் இலிவியம் நம்ம ஃபாலோ பண்ணுற இலிவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $77 கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிப் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து DCA பண்ணலை, ஸோ நான் வந்து டாப்ல வாங்கிட்டேன், ஸோ DCA பண்ணணும்னா அந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி DCA பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓவரால் மார்க்கெட் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே டம்ப்ல தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் guys. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36K வந்து டம்ப் ஆகுதோ இல்லையோ, பட் ஆனால் கொஞ்சம் கீழே வர நம்ம வந்து DCA பண்ணிகிட்டே இருந்தோம், நம்மளோட ப்ரைஸை வந்து நம்மளால் ஸ்டேபிளாக வச்சுட்டு இருக்க முடியும். அண்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபட்ஸ் வந்து கிளம்புறது அதை சகஜம் தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போல்லாம் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட BTC ஹோல்டிங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிப்ல பை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேற ஃபட்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் நோட்டீஸ் பண்ணாதீங்க guys. கீழே டம்ப் கிடைச்சா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து $40K வந்துச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது உங்களுக்கு ஆல் காயின்ஸ் பை பண்ணுறதுக்கு. ஸோ that's all guys. இது வந்து ஒரு ஷார்ட் அப்டேட் வீடியோவாக நான் கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃபட் தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒர்க் ஆகாது guys. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய டம்ப் ஒரு 10% இல்லை ஒரு 15% டம்ப்லாம் பார்க்குது நான் பிட்காயின், அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஓவராக பாதிக்கும். பிகாஸ் சர்வர் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது காயின்ஸில் வந்து DCA பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு queries இருந்துச்சுனாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ அவ்வளோ ஹெல்தி மூவாக இருக்கும் நம்மளுக்கு பிட்காயினுக்கு. ஸோ that's all guys. Thanks for watching. See you in another video. Bye.